அட்லாண்டிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி எது? விடை 1 மரியானா அகழி, விடை 2 பியூர்ட்டோ அகழி, விடை 3 டோங்கா அகழி, விடை 4 ஜாவா அகழி. சரியான விடை 2 பியூர்ட்டோ அகழி. பிறை சந்திர வடிவத்தில் காணப்படும் மணற்குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை 1 பர்கான்கள், விடை 2 மொரைன்கள், விடை 3 சர்க்குகள், விடை 4 அராட்டுகள். சரியான விடை 1 பர்கான்கள். இரவு நேரங்களில் திடீரென்று வானில் ஏற்படும் ஒளிக்கீற்று பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. விடை 1 நில ஒளி, விடை 2 எரி நட்சத்திரம், விடை 3 வால் நட்சத்திரம், விடை 4 கோள்களின் நகர்வு. சரியான விடை 2 எரி நட்சத்திரம். நாட்டின் எல்லைகளை காட்டி வரையப்படும் வரைபடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை 1 அரசியல் வரைபடங்கள், விடை 2 கருத்துசார் வரைபடங்கள், விடை 3 இயற்கை அமைப்பு வரைபடங்கள், விடை 4 இராணுவ வரைபடங்கள். சரியான விடை 1 அரசியல் வரைபடங்கள். ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை 1 வியாபார காற்று, விடை 2 துருவ காற்று, விடை 3 பருவக்காற்று, விடை 4 கோள் காற்று. சரியான விடை 4 கோள் காற்று. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் என்று கூறியவர் யார்? விடை 1 குரு நானக், விடை 2 நாமதேவர், விடை 3 கபீர், விடை 4 சைதன்யர். சரியான விடை 3 கபீர். இந்திய சிற்பக்கலையின் தொட்டில் என்று அழைக்கப்படும் இடம் எது? விடை 1 வெங்கி, விடை 2 காஞ்சிபுரம், விடை 3 ஐஹோல், விடை 4 பீஜப்பூர். சரியான விடை 3 ஐஹோல். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? விடை 1 ஸ்ரீகுப்தர், விடை 2 குமாரகுப்தர், விடை 3 சமுத்திரகுப்தர், விடை 4 சந்திரகுப்தர். சரியான விடை 2 குமாரகுப்தர். புத்த மதத்தின் புனித நூல் எது? விடை 1 கீதை, விடை 2 புத்த ஜாதகம், விடை 3 தோரா, விடை 4 திரிபிடகம். சரியான விடை 4 திரிபிடகம். பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை 1 மக்கள் தொகை, விடை 2 மக்கள் தொகை சராசரி, விடை 3 வளர்ச்சி விகிதம், விடை 4 மக்கள் அடர்த்தி. சரியான விடை 3 வளர்ச்சி விகிதம். நமது தேசிய மலர் தாமரை எதை உருவகப்படுத்துகிறது? விடை 1 மனம், விடை 2 அழகு, விடை 3 ஒற்றுமை, விடை 4 நிறம். சரியான விடை 3 ஒற்றுமை. இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனம் எது? விடை 1 ஸ்பைஸ் ஜெட், விடை 2 இண்டிகோ, விடை 3 ஏர் இந்தியா, விடை 4 அகாசா. சரியான விடை 2 இண்டிகோ. புவியின் மிக பரந்த சூழ் தொகுதி எது? விடை 1 நீர்க்கோளம், விடை 2 பாறைக்கோளம், விடை 3 உயிர்க்கோளம், விடை 4 வாயு கோளம். சரியான விடை 1 நீர்க்கோளம். உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர்கள் யார்? விடை 1 ராஷ்டிரகூடர்கள், விடை 2 டோமரர்கள், விடை 3 சந்தேலர்கள், விடை 4 பரமர்கள். சரியான விடை 3 சந்தேலர்கள். ஜாதக கதைகள் என்பவை எந்த சமயத்தை சார்ந்தவை? விடை 1 சீக்கிய மதம், விடை 2 கிறிஸ்துவ மதம், விடை 3 இந்து மதம், விடை 4 புத்த மதம். சரியான விடை 4 புத்த மதம். நிலம் கடவுளுக்கு சொந்தம். நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? விடை 1 டிட்டு மீர், விடை 2 சித்து,
விடை 3 டூடுமியான். விடை 4 ஷரியத்துல்லா. சரியான விடை விடை 3 டூடுமியான். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? விடை 1 முதலமைச்சர். விடை 2 குடியரசுத் தலைவர். விடை 3 ஆளுநர். விடை 4 சபாநாயகர். சரியான விடை விடை 3 ஆளுநர். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? விடை 1 29 மார்ச் 2017. விடை 2 1 ஜூலை 2017. விடை 3 6 ஜூன் 2017. விடை 4 28 மார்ச் 2017. சரியான விடை விடை 2 1 ஜூலை 2017. ஆங்கில தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை 1 கரோலினா. விடை 2 ஏஞ்சலினா. விடை 3 கப்ரூன். விடை 4 பிரிட் கோல்டு. சரியான விடை விடை 1 கரோலினா. எந்த நாடு 11 நேர மண்டலங்களை கொண்டுள்ளது? 11 டைம் ஜோன்ஸ். விடை 1 ரஷ்யா. விடை 2 கனடா. விடை 3 சீனா. விடை 4 இந்தியா. சரியான விடை விடை 1 ரஷ்யா.